பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் கோவையில் நடைபெறும் 2 நாள் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் RN ரவி துவக்கி வைத்தார். அகில பாரதிய ராஷ்டிரிய சாசிக் மகாசங் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் கோவை பந்தயசாலையில் அமைந்துள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தோடு சேர்ந்த கல்வி முறை குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் பேசியதாவது, இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்த அபரிதமான வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் நடந்து வருகிறது. இந்த சூழலில் நமது அறிவு சார்ந்த வளர்ச்சி மிகவும் முக்கியமாகவும் இதற்கு நமது தேசிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் உலகின் தலைசிறந்த நாடாக இருந்தது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகும் இந்தியா விடுதலை அடைந்த பின்பும் உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்தில்தான் நாம் இருந்தோம். இதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளின் சிந்தனைகளின் தாக்கம்தான். பிரிட்டிஷ் நமது நாட்டை விட்டு வெளியேறிய போதும் காலனி நாடுகளின் ஆதிக்கம் அனைத்து துறைகளிலும் இருந்துள்ளது, குறிப்பாக கல்வியிலும் இருக்கிறது. இதை மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நமது நாட்டின் பாரம்பரியமிக்க கல்வி முறை அதில் உள்ளது. பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி என்பது அதில் முக்கிய அம்சமாக இருந்த போதும் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கலாச்சார பாரம்பரியம் அதன் ஆன்மாவாக உள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் முதல் 3 இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு கல்வி மற்றும் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமாகும் என்று கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பேராசிரியர் மணிஷ் R. ஜோஷி, முன்னாள் ஆங்கில பேராசிரியர் குமாரசாமி, அகில இந்திய இணை அமைப்பு செயலாளர் குந்தா லட்சுமண், சிண்டிகேட் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பினரும் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் CA வாசுகி மற்றும் மாநில மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், IIT மற்றும் IIMகளின் இயக்குநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. सेक्रेटरी अखिल भारतीय राष्ट्रीय शैक्षिक महासंघ. Here we make Sangam, everything we put M. Professor Manish R. Joshi, Secretary, University Grant Commission. Thiru K. Kumaraswamy, Distinguished Academician. Dr. CA Vasuki, Secretary, Kongu Nadu Arts and Science College. Dr. R. Bhaskar, Convener President, Tamil Nadu Higher Education Teachers Association. Dr. C.P. Satish, Co-Convener and President, Unnata Vidyavyas Adhyapaka Sangama.